கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. முதலாவது வானத்தை சிருஷ்டிப்பீர். ஆதியிலே தேவன் வானத்தை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. தேவனுக்கு முன்னரோ அல்லது தேவன் இன்றியோ யாதொன்றும் இருந்ததாக நாம் காண்பதில்லை. உண்மையில் தேவன் இன்றி ஒன்றுமே இருக்க முடியாது. மெய்யான ரீதியில் தேவனற்ற அல்லது தேவனிடமிருந்து வராத மகிழ்ச்சி, செல்வம், சுகம் அல்லது சந்தோஷம் போன்ற யாதொன்றும் ஒருபோதும் ஒரு மெய்ப்பொருளாக இருக்க முடியாது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும். தேவன் நித்தியமானவராயிருப்பதால் அவரிடத்திலிருந்து வருவது எதுவாயினும் அது நித்தியத்தின் சுவையுடையதாகவே இருக்கும். தேவனுடைய முதலாவது சிருஷ்டிப்பு வானமே, அதாவது பரலோகம் அன்றி வேறொன்றும் அல்ல. அதற்கு பின்புதான் எல்லா அம்சங்களிலும் இன்பமானவைகளும் பூரணமானவைகளுமான மற்ற சிருஷ்டிகள் அனைத்தும் உண்டாக்கப்பட்டதாக நாம் காண்கிறோம். இது முதலாக பரலோகம் நம்முடைய மனதிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் எல்லா இடங்களிலும் சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்னும் முக்கியமான உண்மையை நமக்கு போதிக்கிறது. அப்பொழுது நம்முடைய ஜீவியத்தில் சகலமும் செம்மையாகவும் பூரணமாகவும் இருக்கும். தேவன் முதலாவது செய்தது சிருஷ்டித்தலே அன்றி சீர்திருத்தவோ அல்லது பழுது பார்த்தலோ அல்ல. ஒரு பாவியின் ஜீவியத்திலும் கூட தேவன் செய்யும் முதலாவது கிரியை ஒரு புதிய இருதயத்தையும் ஒரு புதிய மனதையும் சிருஷ்டித்தலாயிருக்கிறது. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். முதலாவது வானம் பின்பு பூமி என்னும் தேவனுடைய திட்டம் இன்னமும் மாறாததாகவே இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. ஆமென்.